போதும் போதும். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, அதாவது நியூஸு. உங்களுக்கு தெரியாது தானே? எனக்கே இப்போ தான் தெரியும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புயல் ஒன்று வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நானே இப்போ தான் பார்க்குற புயலை. அதாவது இந்த புயல் இவனுங்க வேறு ஸ்கூல் பசங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. காலிலேருந்து ஸ்கூல் லீவ் விட சொல்லி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இது வேற, இருங்க, ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ சார், நான் சென்னையில் டுப்ளிங்கோ சீட் பேசுகிறேன் சார். புயல் வந்துருமா சார்? சென்னையில் இருந்தா? சென்னைக்கு தான்ப்பா புயல் நெருங்கி வருது. சார் அதெல்லாம் தேவையில்லை. புயல் வருமா வராதா அதை மட்டும் சொல்லுங்க சார். சென்னைக்கு மிக அருகில். என்ன சார், ரியல் எஸ்டேட் ஏதாச்சும் உழப்புதா? சென்னைக்கு மிக அருகில் ஏர்போர்ட்டு இல்லை ஸ்கூல் ஏதாச்சும் உழப்புதா சார்? பா கொஞ்சம் சொல்றத கேளுப்பா. சென்னைக்கு மிக அருகில் ஷாப்பிங் மால் ஏதாச்சும் உழப்புதா சார்? அதெல்லாம் மால்லாம் வரலப்பா. சென்னைக்கு மிக அருகில் தான்ப்பா புயலே வருது. வந்துச்சு. ஏப்பா புயல் வந்துச்சா? தெரியல, கையில் வந்துச்சு. கைடா சார், பாத்தீங்களா சார், சந்திகளை கையிலே போட்டாங்க சார். இன்னும் நீங்க புயல் வருதுன்னு சொல்ல மாட்டீங்க சார். என்னது, கையில் போட்டாங்களா? தம்பி என்ன சீன் போகுது? சார் நியூஸை பத்தி பேசுங்க சார். ஆமால, நியூஸை பத்தி தானே பேசணும். சொல்லுப்பா. சார் நாளைக்கு புயல் கண்டிப்பா வந்துடலாம் சார். அவன் புயலே வரக்கூடாதுன்னு சாமியை வேண்டுகிறான். நீ என்னடா நாளைக்கு ஸ்கூல் லீவ் ஒண்ணுன்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு புயல் வருதா இல்லையான்னு கேட்டுக்கிறியா? புயல் வருமா சார்? ஹலோ சார், சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, பாத்தீங்களா, இதே மாதிரி தான் காலைல இருந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நாளைக்கு புயல் வருமா வராதான்ட்டு. சரி மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ்ல வந்து புயல் வருமா வராதான்றதை பார்த்துட்டோம். சப்போஸ் நாளைக்கு புயல் வரலன்னா நான் பொறுப்பில்லை. இத்துடன் விளையாட்டு செய்தி முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.